இது சொன்னா ஹர்ட் ஆகும். ஆனா தேவை. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற நெறைய பேர் சிரிச்சுட்டு பார்த்தாலும், உள்ளுக்குள்ள ஒரு சைலன்ட்டான பயம் இருக்கும். யாருக்குமே ஓப்பனா சொல்ல தோணாது. ஆனா நைட்ல பெட்ல படுக்கும்போது இந்த தாட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல வரும். ஏஐ வந்துச்சுன்னா நம்ம ஜாப்லாம் போயிருமா? நம்ம 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் படிச்சதெல்லாம் வேஸ்ட்டா போயிருமா? இன்னும் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு நமக்கான ஒரு இடம் வந்து இருக்குமா? இந்த கேள்வியெல்லாம் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல மட்டும் கிடையாது. கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், கிரியேட்டிவான ஃபீல்ட், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட மைண்ட்லயும் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா கைஸ்? இது வெறும் நம்ம பயத்தோட கேள்வி கிடையாது. இது அன்சர்டினிட்டியோட கேள்வி. நம்ம ப்ராப்ளம் ஏஐ கிடையாது. ஃபியூச்சரை பத்தி கிளியரான ஐடியா இல்லாததான் நம்மளோட ஒரே ப்ராப்ளமே. இன்னைக்கு சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே ஏஐ வில் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ், ஜாப்ஸ் எல்லாம் காணாம போயிடும், ஒன்லி டாப் 1% தான் சர்வே பண்ண முடியும். இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் வந்து சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, பேரண்ட்ஸ் பேனிக் ஆகுறாங்க, அண்ட் முக்கியமா எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஆனா இந்த வீடியோல ஏஐ கடவுள் மாதிரி காட்ட போறதும் இல்ல, அதே ஏஐ டெவில் மாதிரி கொடூரமா காட்ட போறதும் கிடையாது. உண்மை என்னன்னு ஸ்ட்ரைட்டா பேசுவோம். சிம்பிளா சொல்ற கைஸ், யாரு சேஃபா இருக்கா, யாரு டேஞ்சர் ஜோன்ல இருக்கா, டிகிரிக்கு இன்னும் வேல்யூ இருக்கா? இந்தியா மாதிரி கண்ட்ரில ஏஐ வந்து த்ரெட்டா இல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா? டேட்டா இருக்கிற இடத்துல டேட்டா, லாஜிக் இருக்கிற இடத்துல லாஜிக், ரியாலிட்டி இருக்கிற இடத்துல ரியாலிட்டி. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏஐ பயத்தோட பார்க்க மாட்டீங்க, அதே சமயம் கேர்லெஸ்ஸாவும் பார்க்க மாட்டீங்க. பிகாஸ் ஃபியூச்சர்ல சர்வே ஆக போறது ஸ்ட்ராங் பீப்புள் கிடையாது, அடாப்ட் ஆகிற பீப்புள். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கைஸ், ஸ்கிப் பண்ண வேணாம். உண்மை என்ன, யார் முன்னாடி யார் பின்னாடி, உங்க பொசிஷன் என்ன, எல்லாமே கிளியரா பேசுவோம். டேட்டா பிளஸ் லாஜிக் பிளஸ் இந்தியன் ரியாலிட்டியோட. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், என் பேர் கௌரி ஸ்ரீனிவாசன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்சுவலி என்ன? ஏஐன்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் இமேஜ் என்ன தெரியுமா? ஏஐனா ஒரு ரோபோட், ஹியூமன் மாதிரி பேசுற மிஷின், டெர்மினேட்டர் மாதிரி ஏதோ ஒண்ணு. ஆனா ரியல் ஏஐ அது கிடையாது. ஏஐனா வெறும் திங்க் பண்றது மட்டும் கிடையாது. ஏஐனா ஒரு டிசிஷன் மேக்கிங் சிஸ்டம். சிம்பிளா சொல்லணும்னா ஏஐனா மனுஷன் கொடுத்த டேட்டாவை எடுத்து அதுல இருக்க பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சு ரொம்ப ஃபாஸ்டா ரிசல்ட் கொடுக்குற ஒரு சிஸ்டம். ஏஐக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம் தான், ஆல்ரெடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம். அதுதான் ஏஐ. ஆனா இங்கதான் ட்விஸ்ட். ஏஐ திங்க் பண்ணது இல்ல, ஏஐ ஏன்னு கேட்டது இல்ல, ஏஐ இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்ல, ஏஐ தப்பான டிசிஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததே இல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம யூஸ் பண்ற கால்குலேட்டர் ரொம்ப பவர்ஃபுல் தான், 1000 கால்குலேஷன் ஒரே செகண்ட்ல பண்ணிரும். ஆனா நீங்க தப்பான இன்புட் கொடுத்தா அதே கால்குலேட்டர் ஏன் தப்பா கொடுத்திருக்கன்னு உங்களுக்கு क्वेश्चन பண்ணாது. இத கரெக்ட்டா கொடுத்திருக்கியான்னு உங்ககிட்ட கேட்டது இல்ல, அது ஜஸ்ட் அவுட்புட் கொடுக்கும். ஏஐ அதே தான் கைஸ். இன்புட் நம்ம கொடுக்கறோம், ரூல்ஸ் நம்ம செட் பண்றோம், ஏஐ ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணும். அதான் நான் சொல்றேன், ஏஐ ஈக்குவல் டு கால்குலேட்டர் வித் மெமரி, ஹியூமன் ஈக்குவல் டு ஜட்ஜ்மெண்ட் வித் எமோஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மனுஷன் சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பான், ஒரு கான்டெக்ஸ்ட கன்சிடர் பண்ணுவான், எது தப்பு எது ரைட்னு யோசிப்பான், ஒரு டிசிஷனுக்கு ஆன்சரபிளா இருப்பான். ஆனா ஏஐக்கு இதெல்லாம் கிடையாது. சோ கன்ஃபியூஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? நம்ம ஏஐ ஓட ஸ்பீட பார்த்து அது ரொம்ப இன்டெலிஜென்ஸ் சொல்லி நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கிறோம். வெறும் ஸ்பீட் நாட் ஈக்குவல் டு இன்டெலிஜென்ஸ், அதே சமயம் அக்யூரசி நாட் ஈக்குவல் டு விஸ்டம். ஏஐ ரொம்ப ஃபாஸ்ட் தான், ஆனா அதே சமயம் ஏஐ ரொம்ப பிளைண்டும் கூட. ஏஐ ஜஸ்ட் உங்களுக்கு யூஸ் ஆகிற ஒரு டூலா பாருங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, கத்தி எடுத்து டாக்டர் யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளோட லைஃப் சேவ் ஆகும், அதே ஒரு கத்தி எடுத்து ஒரு கிரிமினல் யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்பாயில் ஆகும். இங்க கத்தி தப்பு இல்ல, யூஸ் பண்ற மனுஷன் தான் தப்பு. இங்க ஏஐயும் அதே கான்செப்ட் தான். இது புரியாம தான் இங்க ஏஐ விசஸ் ஹியூமன் தேவையில்லாத பயம் கிரியேட் ஆகுது. ஆக்சுவலி क्वेश्चन என்ன தெரியுமா? ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச மனுஷன் ஏஐ யூஸ் பண்ண தெரியாத மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணுவானா? இதுதான் உண்மையான क्वेश्चन. இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் புரிஞ்சாலே இங்க பாதி பேர்த்தோட பயம் காணாம போயிடும். ஏஐனால கண்டிப்பா நம்ம வேலையெல்லாம் போகும். சரி, ஸ்ட்ரைட் ஆன்சரே சொல்லிடுறேன், நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதாவது சில ஜாப்ஸ் போகும், சில ஜாப்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், புது ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் ரிப்போர்ட் ப்ரெடிக்ஷன்ல சொல்றது என்னன்னா 85 மில்லியன் ஜாப்ஸ் 2026ல இருந்து 2028க்குள்ள ஆட்டோமேட் ஆகும். 97 மில்லியன் நியூ ரோல்ஸ் கிரியேட் ஆகும். இது வெறும் இமேஜினேஷன் கிடையாது, கம்பெனிஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண டேட்டா. இதுக்கு மீனிங் டோட்டலா ஜாப்ஸ் போகாது, நம்ம ஸ்கில் அந்த ஜாபுக்கு மிஸ்மேட்சா இருக்கிறது தான் பெரிய ப்ராப்ளம். மெக்கன்சி அண்ட் கம்பெனி ரிப்போர்ட் சொல்றது என்னன்னா 2030க்குள்ள
30% கரண்ட் ஒர்க் ஹவர்ஸ் ஆட்டோமேட் ஆகும். ஆனா ஏஐனால நிறைய ஜாப்ஸ் சேஞ்ச் ஆகும், ஆனா காணாம போகாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அக்கௌண்டன்ட் எல்லாருமே வந்து ஃபினான்சியல் அனலிஸ்டாவும் பிளஸ் ஏஐ ரிவ்யூவராகவும் இருப்பாங்க. எடிட்டர் எல்லாருமே கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருப்பாங்க. இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ஏஐ பேஸ்டு இன்ஜினியரா இருப்பாங்க. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வேலையோட டைட்டில் தான் மாறும், பட் அந்த வேலையோட வேல்யூ மாறாது இஃப் நமக்கு ஸ்கில் இருந்தா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியா ஐடி செக்டர்ல 40-45% எம்ப்ளாயிஸ்க்கு ரீஸ்கில்லிங் தேவைன்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது. மெயினா கம்பெனிஸோட டிமாண்ட் என்ன தெரியுமா? அதாவது நமக்கு ஏஐ பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும், அதாவது பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மூணாவது முக்கியமா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு ஜாப்லையுமே வந்துட்டு ரொம்ப நாள் எப்படி சொல்றது, ரொம்ப நாள் வந்து சர்வே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா ஜாப்புக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க ப்ராப்ளம் ஏஐயோட ஸ்பீடு கிடையாது, எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதுதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமே. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவோ பண்ணலாம், இல்ல வந்து இனி ஃபியூச்சர்ல வர வீடியோவோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு இருக்க நிலைமையில ஏஐ ஸ்ட்ராங்கா இருக்க ஏரியாஸ்லாம் என்ன தெரியுமா? டேட்டா என்ட்ரி, பில்லிங் அண்ட் பேரோல், ரெஸ்யூம் ஸ்கிரீனிங், அதுக்கப்புறம் கஸ்டமர் சாட் சப்போர்ட், அதுக்கப்புறம் அஞ்சாவதா நம்மளோட கோடிங் டாஸ்க்லாம் பண்ணும். இதுக்கு ரீசன் என்னன்னா, ஏஐக்கு வந்து ஒரு லாஜிக் தெரியும், அதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் தெரியும், அதுக்கு ஒரு ரெபிடேஷன் இருக்கு. பட் அதே சமயம் ஹியூமனோட ஸ்ட்ராங்கான ஏரியாஸ்லாம் பாத்தீங்கன்னா டெசிஷன் அண்டர் அன்சர்டினிட்டி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவிட்டி, லீடர்ஷிப், எத்திக்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏஐ ஒரு பேஷண்டோட சிம்டம்ஸை தான் ஐடென்டிஃபை பண்ணும், ஆனால் அதுக்கு டாக்டர் தான் டெசிஷன் எடுப்பார். ஏஐ ஒரு ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணும், ஆனால் அதுக்கு ஒரு ஆக்டர் தான் அதுக்கு ஃபீல் கொடுத்து நடிப்பார். ஸோ என்னதான் ஏஐ வந்தாலும் நம்மளோட டெசிஷன்ஸ் இல்லாமல் அது வந்து ரன் ஆக போகிறது கிடையாது. ஸோ நம்ம ஏஐ நினச்சி பயப்படுறது ரொம்ப எப்படி சொல்கிறது, டைம் வேஸ்ட்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏஐ பத்தி பெருசா ஷேர் பண்ற மித்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியுமா கைஸ்? அதாவது வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு, யூடியூப் தம்ப்நெயில், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாருமே பாதி உண்மையா சொல்றாங்க, ஆனா மீதிய சொல்றாங்களான்னு தெரியவே மாட்டேங்குது. இப்போ ஒரு மித்ஸா காமா பிரேக் பண்ணலாமா? மித் நம்பர் 1, ஏஐ எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணும். இது ரொம்ப பாப்புலரான மித்து. ஏஐ வந்துச்சுன்னா அடுத்த 5 வருஷத்துல ஹியூமன் எல்லாம் யூஸ்லெஸ் ஆயிருவாங்க. ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆனா உண்மை என்னன்னா, ஏஐ நம்மளை ரீப்ளேஸ் பண்ணதுன்னு இல்ல, மோஸ்ட் கேசஸ்ல ஏஐ நமக்கு அசிஸ்ட் பண்ணுது. இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள், எக்ஸல் வந்தப்போ அக்கௌண்டன்ட்ஸ்க்குலாம் வேலை போச்சுன்னு சொன்னாங்க. நடந்துச்சா? இன்ஸ்டீடா மேனுவல் கால்குலேஷன் குறைஞ்சு அனாலிசிஸ், பிளானிங், டெசிஷன் மேக்கிங்லாம் வந்துச்சு. அதே சேம் வே ஏஐ வந்து இமெயில் டிராஃப்ட் பண்ணும், ஆனா ஃபைனல் டெசிஷன் நீங்க தான் பண்ணணும். ஏஐ வந்து கோடை சஜஸ்ட் பண்ணும், ஆனா ஆர்கிடெக்சர் நீங்க தான் பண்ணணும். ஏஐ வந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுங்கிறது ஒரு லேசியான திங்கிங்கா நான் பாக்குறேன். ஆக்சுவலி நடக்கிறது என்னன்னா, போறது நம்ம வேலை இல்லை, அதோட ஒர்க்கிங் மெத்தட் தான் மாறும். அடுத்தது மித் நம்பர் 2, டிகிரி எல்லாம் யூஸ்லெஸ். இது ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மித். டிகிரி எல்லாம் வேஸ்ட், ஸ்கில் மட்டும் போதும், காலேஜ் எல்லாம் படிக்க வேணாம், எவனாச்சும் காலேஜ் போவானா? உண்மைதான், பட் அதே சமயம் டிகிரி மட்டும் இருக்கிறதா யூஸ்லெஸ். அதே மாதிரி வெறும் ஸ்கில் மட்டும் இருக்கிறதும் டேஞ்சரஸ் தான். டிகிரி பிளஸ் ஸ்கில் தான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லான விஷயம். பேசிக்கா ஒரு டிகிரி நம்ம லைஃபுக்கு என்ன கொடுக்கும்னா, நம்ம லைஃபுக்கு ஃபவுண்டேஷன் கொடுக்கும், ஒரு டிசிப்ளின் கொடுக்கும், ஒரு கிரெடிபிலிட்டியை கொடுக்கும். அதே ஸ்கில் என்ன கொடுக்கும்னா, நமக்கு பிராக்டிக்கல் வேல்யூ, ரியல் வேர்ல்டு யூசேஜ், ஏர்னிங் கேப்பபிலிட்டியை கொடுக்கும். கம்பெனிக்கெல்லாம் டிகிரி தேவையில்லை, டிகிரி இல்லைனாலும் நான் வேலைக்கு போய்ப்பேன்னு சொன்னாலும் நீங்க எந்த வேலை போனாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபில்டர்ல உங்களோட டிகிரி தான் பார்ப்பாங்க. ஸோ ப்ராப்ளம் டிகிரி இல்ல, டிகிரியோட ஸ்டாப் பண்றதா இங்க ப்ராப்ளமே. இங்க டிகிரிங்கிறது வெறும் என்ட்ரி டிக்கெட் தான், ஆனா டிகிரி பிளஸ் ஸ்கில் தான் உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு உண்மையை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஏஐ கண்டிப்பாக ப்ராப்ளமே இல்லை. ஏஐ வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்கள் லேசியாக இருந்தால் அது உங்களை எக்ஸ்போஸ் பண்ணும், நீங்கள் கியூரியஸாக இருந்தால் ஏஐ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு ஏஐ பார்த்து பயந்துக்கிற நிறைய பேர் ஃபியூச்சரை பார்த்து ரொம்ப பயந்துருக்காங்க. ஆனால் ஃபியூச்சர் இது மாதிரி இல்லை மச்சி. ஃபியூச்சரில் சர்வே ஆகிறது அடாப்ட் ஆகிற ஆள் மட்டும்தான் மச்சி. ஸோ சிம்பிளாக ரியாலிட்டி செக் பண்ணலாமா? ஏஐ வந்து டேரெக்டாக உங்களோட ஜாப் எடுக்காது, உங்களோட ஐடென்டிட்டியை அளிக்காது. ஆனால் ஏஐ உங்கள் வேல்யூவை கொஸ்டின் பண்ணும், உங்களோட ரிலவன்ஸை டெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த கொஸ்டினை நமக்குள்ளே நம்ம டெய்லியும் கேட்டுக்கணும். ஸோ நான் டெய்லியும் ஒரே மாதிரி இருக்கேனா, இல்லை கொஞ்சமாச்சும் அப்கிரேட் ஆகிறேன்னா? அப்கிரேட்னா பெருசாக அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, நம்மளோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணால் போதும். அதுதான் இருக்கிறதே வந்து பெரிய அப்கிரேட். ஆனால் இதில் ஒஸ்ட் சினாரியோ என்ன தெரியுமா? ஏஐ யாரையும் ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது, ஆனால் நம்ம ஒரு அட்டெம்ப்ட் கூட பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து பெரிய டேஞ்சரு. என்னால் முடியாது, ரொம்ப வயசாயிருச்சு, இதுக்கு மேலே என்னால் வந்து லேர்ன் பண்ண முடியாது, மற்றவங்க தான் பெட்டர், நம்மளோட மற்றவங்க நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க, நல்லா டேலண்டடாக இருக்காங்க, இப்படிலாம் யோசிக்கிறது. ஆனால் இது ரியாலிட்டி கிடையாது, இது நமக்கு நம்மளே கேட்டுக்கிற எக்ஸ்கியூசஸ். ஏஐ எரால எக்ஸ்கியூஸ்க்கு வேல்யூ 0 தான். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களை பயப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் கிடையாது, இது வந்து ஒரு வார்னிங் ப்ளஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லாஸ்ட்டாக ஒரு சிம்பிளான மெசேஜ் சொல்லணும்னா, ஏஐ பார்த்து பயந்து இருக்கிற நேரம் முடிஞ்சு. இப்போ லேர்ன் பண்ணுற டைம், அடாப்ட் பண்ணுற டைம், முக்கியமாக அப்கிரேட் பண்ணுற டைம் உங்கள் டைம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ லைக் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்களா,
தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஏதாச்சும் இப்போ இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சாலோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஸோ நன்றி, டாடா, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.